ஸோ வி ஆர் கோயிங் டு கட் த கேக் நவ். ஸோ அந்த செலிப்ரேஷனில் நீங்களும் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் எல்லாரையும் வர சொன்னேன். ஸோ ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யா வி கேன் ஸ்டார்ட். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன், ரீடர்ஸ் கேஃபே அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து 11K சப்ஸ்கிரைபர் வந்து காட்டுறாரு. சூப்பர், தேங்க்யூ. நீர் வாசித்து தொடர் வாசித்து தொலைபேசி பயன்படுத்துவதை குறைத்தது. நல்லது. நான் ஒரு புக் எடுத்துருவேன், என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓ சூப்பர், தேங்க்யூ. என்னோடது ரொம்ப சிம்பிள் தான். சூப்பர். எல்லாரும் வந்தாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எந்த ஜாப் போகணுங்கிறத கரெக்டாக டிசைட் பண்ணி நிறையா ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எமோஷனல் மெச்சூரிட்டி ஹார்ட் டு 10 அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எமோஷனல் மெச்சூர் ஆகுது. எனக்குன்னு நானே கொடுத்து ஃபஸ்ட்டு யாரையும் ரைட்டர் நானா எடுத்துக்கலாம், எல்லாமே சேர்ந்து என்ன கொடுக்கலாம். வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் என்னை நானே எப்படி ஃபீல் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸான எமோஷன்ஸ் பற்றியான மெச்சூரிட்டி வந்து இந்த இயரில் எனக்கு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த இயர் வந்து ஐ லாஸ்ட் மை வேர்ல்ட் பட் ஐ எம் ஸ்டில் ஹியர். ஆனால் என்னோடய வேர்ல்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. பல வருஷம் கழித்து பிரிஞ்ச சொந்தங்களோடு சேர்ந்தேன். I used to celebrate எனக்கு வந்து எல்லா நார்மல் டேஸும், அதாவது ஸ்பெஷல் டேஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து ஐ லவ் டு மேக் இட் அஸ் அ மெமரபிள் ஒன். நார்மலாக எந்த டேஸாக இருந்தாலும் ஐ யூஸ் டு டூ தட் ஃபார் மை லவ்ட் ஒன்ஸ். But this year I celebrated my birthday by taking myself to a solo trip. Stayed there and celebrated myself all around the strangers. சின்ன சின்னதாக நிறைய ஹைட்ஸ் போயிருக்கேன். ஏற்கிறது வந்து ஃபுல்லாக நடந்து ஏறது வந்து இம்பாசிபிள் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து எனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை எனக்கு சொல்லிக் கொடுத்த அளவுக்கு நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸோ என்னோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்காம எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் வந்து சூப்பராக ஹாப்பியாக வாழ்ந்திருக்கேன். அந்த வாழ்க்கை வந்து எனக்கு நிறைய லெசனை தந்திருக்கு, நிறைய குட் பீப்புள்ஸ் தந்திருக்கு, நிறைய குட் ஹார்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த ஸோ இந்த 2 இயர்ஸ் இது வந்து இன்னும் பல இயர்ஸாக போகணும். இது போல் பல மடங்கு பீப்புள் வரணும். இங்கே வந்து எத்தனை பேரோ ரைட்டர் ஆகிருக்காங்க, அவங்க செல்ஃபை அவங்க உணர்ந்திருக்காங்க. எனக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கா, நாட் ஓன்லி அபவுட் ரைட்டிங், எனக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி நான் இவ்வளோ ஃப்ரீயாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேங்கிறது எனக்கு சென்னை மீட்டில் தெரிஞ்சிச்சு. நான் சேலம் மீட்க்கு இன்னைக்கு கால் வந்து அவ்வளோ நர்வஸாக இருந்தேன். பிகாஸ் எனக்கு தெரியல, ஏன்னா சேலம் அளவுக்கு இங்கே சென்னை அளவுக்கு இங்கே போகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கிஃப்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வித் திஸ் ஹாப்பினஸ், ஸோ புக்ஸ் அண்ட் பேக்ஸ் இஸ் ஸ்டெப்பிங் இன் டு 3rd year. ஆல்சோ Jan 8th நம்ம Jan 8 மறுபடியும் ஒன்றா மீட் பண்ண முடியாது. ஸோ Jan 8 வந்தது அப்படின்னா 1000 days of books and bakes. ஸோ அதுக்காக நான் எல்லா சார்பாகவும் இந்த கேக் கட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் புக்ஸ் அண்ட் பேக்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் மீ. ஆக்சுவலாக சொல்லணும்னா யூ கைஸ் ஆர் நாட் ஒன்லி லைக் எப்போ ஷிஃபா அப்படின்னாலே யூ கைஸ் வில் செலிப்ரேட் மீ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் மீ, தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். இது இப்படியே இருக்கணும். இன்னும் நிறைய உறவுகள் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபேமிலியாக ஒரு நாள்
பெருசா நம்ம வந்து இதை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ ஐ விஷ் அண்ட் ப்ரே. ஸோ வித் திஸ் ஐ அம் விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாட் எவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இசிஜி மாதிரி எல்லாமே அப்படி ஓடிட்டே இருந்தால் தான் லைஃப். ஸோ நமக்கும் அது மாதிரி ஓடி நல்லபடியாக நம்மளோட லைஃப் ஆகும். ஸோ 2026க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். 2025 எப்படி போயிருந்தாலும் சரி 2026 ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுங்கள், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். வாட் எவர் ஹேப்பன் இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் புக்ஸ் அண்ட் டைப்ஸ் இருக்குது. எனி டைம் யூ கேன் கம் ஹியர். அண்ட் வழக்கம் போல் இந்த பிளேஸ் வந்து லாஸ்ட் மோமெண்ட்டில் கேட்டாலும் அங்கிள் எப்பயுமே நோ சொல்லுவாங்க. எனக்காக பிளேஸ் கொடுத்ததுக்கு, எனக்காக இவ்வளோ நேரம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப எனக்கு என்னன்னு தெரியல, என் பர்த்டே அப்போ கட் பண்ணதை விடவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. Sorry, நானே சாப்பிட்டுக்கிறேன். I want to celebrate myself. Thank you so much. Thank you so much. Thank you so much. In the way. Thank you.